Hello all, this is my channel .NET School. நம்ம லாஸ்ட் கிளாஸில் சீல்டு கிளாஸ் வித் சீல்டு மெத்தட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கான ஆன்சர் தான் இங்கே இருக்குது. ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க, வேண்டியவங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு டுடே டாபிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கிளாஸ் வித் சிங்கிள் டோன் டிசைன் பேட்டர்ன் இன் C#. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். A static class is a class that cannot be instantiated. அதாவது ஸ்டாட்டிக் கிளாஸுங்கிறது ஒரு கிளாஸ் தான், ஆனால் அதுக்கு வந்து நம்மளால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நம்ம ஸ்டாட்டிக் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸும் கண்டிப்பாக ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ மெம்பர்ஸுங்கிறது எதில் சொல்கிறாங்கன்னா மெத்தட், ஃபீல்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது க்ரியேட் பண்ணும் போது நம்ம கண்டிப்பாக அது ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது டிக்ளேர்டு யூஸிங் த ஸ்டாட்டிக் கீவேர்ட். ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. தென் அதே சமயம் ஆல் மெம்பர்ஸ் மஸ்ட் பி ஸ்டாட்டிக். உள்ள மெம்பர்ஸுங்கிறது மெத்தட், ஃபீல்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அதுவுமே கண்டிப்பாக ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் cannot be instantiated. Using new automatically loaded by CLR common language runtime. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலன்னா எப்படி மெமரி கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ சிஎல்ஆர் என்ற ஒரு காமன் லாங்குவேஜ் ரன் டைம் அது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு மெமரி அலோகேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐடியல் ஃபார் யூட்டிலிட்டி ஆர் ஹெல்பர் ஃபங்க்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் ஏதாவது தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு யூட்டிலிட்டி, ஹெல்பர் ஃபங்க்ஷன் அப்படின்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அது பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும் போதெல்லாம் அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இந்த ஸ்டாட்டிக் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் கிளாஸ் மேத் ஹெல்ப்பர். ஸோ என்னோட கிளாஸ் நேம் வந்து மேத் ஹெல்ப்பர். ஸோ ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நான் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போனா இது ஸ்டாட்டிக் கிளாஸ். ஸோ அதுக்குள்ளே நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணுற மெத்தடும் ஸ்டாட்டிக்காக தான் இருக்கணும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் நம்ம வாய்ட் ரிட்டர்ன் டைப் இல்லையா. ஸோ இன்ட்டு ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு மெத்தட் நேம் வந்து ஆட். ஸோ அதுக்குள்ளே நான் 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணுறேன். 2 பேராமீட்டரும் கண்டிப்பாக நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ அதனால் இன்ட் ஏ, இன்ட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த 2 நம்பரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா 2த்தையும் ப்ளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும் அப்படின்னா நார்மலான ஒரு கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். லைக் மேத் ஹெல்ப்பர் ஆப்ஜெக்ட் டாட் நியூ மேத் ஹெல்ப்பர் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் அந்த மெத்தடை கால் பண்ணுவேன். பட் ஆனால் ஸ்டாட்டிக் கிளாஸ்க்கு நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை எப்படி அந்த மெத்தடை கால் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். கண்டிப்பாக 2 நம்பர் ஆட் பண்ணும் போது அதோட ஆன்சரும் நம்பராக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் இன்ட்டுன்னு டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட் ரிசல்ட். ஸோ மேத் ஹெல்ப்பருங்கிறது கிளாஸோட நேம். ஸோ அந்த கிளாஸை வச்சு டாட் ஆட் அதுக்குள்ளே இருக்கிற மெத்தடை நான் கால் பண்ணி வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் நேராக கிளாஸோட நேமை வச்சே நம்மளால் அதில் இருக்கிற மெத்தடை கால் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் கிளாஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன். ஸோ சிங்கிள்டன் இஸ் எ டிசைன் பேட்டர்ன் தட் ensure only one instance of a class. It's created and provides a global access point to that instance. அதாவது சிங்கிள்டன் பேட்டர்னா ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு தான் அது சிங்கிள்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்டை உங்களுடைய அப்ளிகேஷனில் எங்கே வேணாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஹோல் அப்ளிகேஷனில் எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது இட்ஸ் எ கிளாஸ் வித் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட் த்ரூ அவுட் த அப்ளிகேஷன். ஃபுல் அப்ளிகேஷனுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். தென் யூஸ்ஃபுல். எப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வென் யூ நீட் எ ஷேர்ட் ரிசோர்ஸுங்கும் போது டேட்டாபேஸ் கனெக்ஷன், லாகர், கான்ஃபிகரேஷன். ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு ஒவ்வொரு மாடல்ஸ்க்கும் நம்ம தனித்தனியாக க்ரியேட் பண்ணாமல் காமனாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை ஜஸ்ட் கால் பண்ணி விட்டுறது மூலமாக நம்மளுக்கு அந்த கோடை ரீரைட் பண்ணுறது அந்த மாதிரி அவசியம்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு சிங்கிள்டன் பேட்டர்ன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கிரியேட் யூஸிங் எ ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ்.
ஸோ இது ரொம்ப ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து சிங்கிள் டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் சிங்கிள் டோன் அப்படின்ற ஒரு நேமில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் அதுக்குள்ளே ப்ரைவேட் ஸ்டாட்டிக் சிங்கிள் டோன் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு படித்தோம் இல்லையா. ஸோ நான் அது ஒரு ஸ்டாட்டிக்கான இன்ஸ்டன்ஸுன்ற வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வேல்யூ வந்து நான் நல் அப்படின்றது டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ண நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ப்ரைவேட் சிங்கிள் டோன் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, கிளாஸோட நேம்லே ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணோன்னா அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதை வந்து ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் அது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் சிங்கிள் டோன் கெட் இன்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு மெத்தட், அதாவது கெட் இன்ஸ்டன்ஸ்ன்ற ஒரு மெத்தடை நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள கண்டிஷன் ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி வர அந்த வேரியபிள் வந்து நல்லா இருக்கான்னு பாரு. அப்படி நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணு. அப்படி அது நல்லா இல்லாமல் இருந்தேன்னா அந்த வேல்யூவை திரும்ப அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் console.writeLine சிங்கிள் டோன் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிள் டோன் ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் சிங்கிள் டோனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தானே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா console.writeLine ஆப்ஜெக்ட் டாட் ரெஃபரன்ஸ் ஈக்குவல்ஸ், அதாவது இது வந்து ஒரு டிஃபால்ட் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ ரெஃபரன்ஸ்னா என்ன, நம்ம ஆல்ரெடி வேல்யூ டைப் ரெஃபரன்ஸ் டைப் பார்த்துருக்கோம். ஸோ ரெஃபரன்ஸ் டைப்புன்னா மெமரி தான் இல்லையா. ஸோ அந்த மெமரியை போய் செக் பண்ண சொல்லுது, ஆப்ஜெக்ட் 1ஓட மெமரியும் ஆப்ஜெக்ட் 2ஓட மெமரியும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆப்ஜெக்ட் 1ஓட மெமரியும் ஆப்ஜெக்ட் 2ஓட மெமரியும் சேம் மெமரி தான். ஸோ அப்படின்னா ஒரு சிங்கிள் டோன் பேனலுக்கு ஒரு மெமரி தான், ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் அது ஒரே மெமரியாக தான் அது போய் குறிக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து எஸ் ரெண்டுமே ஒன்றா தான், இது ஒரே மெமரியாக தான் குறிக்குதுன்னு ஸோ ட்ரூவாக நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதுதான் சிங்கிள் டோன் பேட்டர்ன். தென் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷனுங்கிறது ஸ்டாட்டிக்கில் பண்ணவே முடியாது. பட் சிங்கிள் டோன் பேட்டர்னில் நம்மளால் ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ மெமரி அலோகேஷன் பார்க்கும்போது இது வந்து சிஎல்ஆர் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மெமரி அலோகேட் ஆகிறது. பட் நம்ம இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கான மெமரியை சிங்கிள் டோன் பேட்டர்னில் கிரியேட் ஆகிடும். தென் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போது ஸ்டாட்டிக் கிளாஸை வந்து உங்களால் இன்க்ரீடியன்ட் பண்ண முடியாது, அதை இம்ப்ளிமெண்ட்டும் எதுவுமே பண்ண முடியாது. பட் சிங்கிள் டோன் பேட்டர்னில் கண்டிப்பாக இன்க்ரீடியன்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது ஓவரால் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்க்ரீடியன்ட் பண்ணாமல் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இன்க்ரீடியன்ட் பண்ண முடியும், அதுமாதிரி இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், நோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட், இதற்கு வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட். ஸோ நோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் அப்படின்னா இதனால எதையுமே சேமிச்சுக்கெல்லாம் வச்சுக்க முடியாது ஒரு வேல்யூவை. அதாவது ஹிஸ்ட்ரி மாதிரி ஏதாவது எந்த மெமரியுமே அது மெமரிக்குள்ளே எதுவுமே சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது. பட் இதால் சேவ் பண்ணி சிங்கிள் டோன் பேட்டர்னில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூஆர்எல் வச்சு நம்ம ஒரு இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுமே தவிர்த்து அது போயிட்டு எங்கே அது அந்த மெமரிக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோமோ அதை போய் சேவ் ஆகாது. மேபி ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்றது காட்டுமே தவிர்த்து அந்த யூஆர்எல்குள்ளே நம்ம எது பண்ணாலுமே அதை சேவ் பண்ணிக்க முடியாது. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் குக்கீஸ் மாதிரி ஒரு ப்ரௌசரில் போயிட்டு உங்களுடைய, அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு பேஜ் லாகின் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களுடைய டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ அது எல்லாமே ப்ரௌசர் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்கும். ஸோ அப்போனா அது குக்கீஸில் போய் அந்த மெமரி எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால அது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணவா அப்படின்றது கேட்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது சிங்கிள் டோன் பேட்டர்னில் அது வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சிங்கிள் டோன் பேட்டர்னுக்கு குக்கீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நோ இன்ஸ்டன்ஸ்னால் யூஆர்எல் ஹெச்டிபி போர்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் யூஸ் கேஸ் எதுக்காக யூஸ் ஆகுது, ஸ்டாட்டிக் கிளாஸு யூட்டிலிட்டிக்கும் ஹெல்பர் மெத்தட்ஸ்க்கு இது யூஸ் ஆகுது. ஸோ ரிசோர்ஸை இதை ஷேர் பண்ணுறதுக்காக இந்த சிங்கிள் டோன் பேட்டர்ன் யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் வென் எப்போ யூஸ் பண்ணுறோம் ஸ்டாட்டிக் கிளாஸை அதாவது ஃபைல் ஹெல்ப்பருக்கும் மேக்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டாட்டிக் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சிங்கிள் டோன் வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு லாகருக்குலாம் அது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாட்டிக் கிளாஸில் வந்து என்னது
ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, ஒன்லி ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். சிங்கிள்டன் ஒன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும், குளோபல் accessible. Then both ensure collected access, but singleton is object based and static is class based. ரெண்டு பேருமே கண்ட்ரோலர் அசஸ் தான். சிங்கிள்டோனை ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறோம், ஸ்டாட்டிக் கிளாஸை வச்சு கால் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் கிளாஸ் அண்ட் சிங்கிள்டோன். ஸோ இதுக்கான ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட ஆன்சரை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.